before you go, tell on the order who's praying. Yes, Father, we'll get started, Father. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். அன்பு இயேசுவே, இன்று இந்த சிலுவை பாதையை எங்கள் குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் எப்பொழுதும் ஒற்றுமை, அமைதி, சமாதானம் நிலவ வேண்டும் என்றும், எல்லா விதமான பிரச்சனைகள், துன்பங்கள் வந்த பொழுதிலும் உம்முடைய கஷ்டங்களை எங்களுடைய கஷ்டங்களாக ஏற்று எப்பொழுதும் நீர் உம்முடைய தந்தைக்கு விசுவாசம் உள்ளவராக வாழ்ந்ததைப் போல உமது துன்ப பாதையை நினைத்து எங்கள் குடும்பங்களுக்காக இன்று நாங்கள் இந்த சிலுவை பாதையை ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் ஒரு சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், ஒரு சில நேரங்களில் யாருமே பேசலையா? இல்ல சத்தமே கேட்க மாட்டேன்னுது, எனக்கு மட்டும் கேட்கலையா? ஹலோ ஆஷி, கேக்குது, கேக்குதுங்கக்கா. ஃபாதர், எஸ், கேக்குதா? We are able to hear you, Father. அவங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ஒரு சில குடும்பங்களில் நாங்கள் மகிழ்ச்சியாகவும், சில குடும்பங்களில் பல கஷ்டங்களோடும், பல குடும்பங்களில் உடைந்த நிலைகளிலும் இருக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் ஒரு சில சூழ்நிலைகளில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளிலும், சண்டைகளில், தனிமைகளில், நம்பிக்கை இல்லாமல், நம்பிக்கை இழப்பு ஆகிய அனைத்திலும் இந்த சிலுவை பாதையின் வழியாக உம்மிடம் ஒப்படைத்து எப்பொழுதும் உம்முடைய பாடுகளை எங்களுடைய பாடுகளாக ஏற்று எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய அன்பினால் குணப்படுத்தி உம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் நாளுக்கு நாள் வளர இந்த திருச்சிலுவை பாதையினுடைய கருப்பொருளாக உம்முடைய பாதத்திலே கொடுத்து ஒப்படைத்து இந்த சிலுவை பாதையை நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். ஆமென். Were you there when the judge condemned my Lord? Were you there when the judge condemned my Lord? Sometimes it causes me to tremble, tremble, tremble. Were you there when the judge condemned my Lord? முதலாம் நிலை, இயேசு மரண தண்டனைக்கு ஆளாகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். இயேசு எந்த ஒரு குற்றமும் செய்யாதவராக இருந்தாலும் மரண தண்டனைக்கு தன்னையே ஆளாக்கி கொள்ளுகின்றார். உண்மையானவர், எந்தவித குற்றமும் செய்யவில்லை. ஆனால் செய்யாத குற்றங்களுக்காக குற்றச்சாட்டுகளால் தண்டிக்கப்படுகின்றார். இது இன்று நம்முடைய வாழ்க்கையையும் நினைவுபடுத்துகின்றது. சில நேரங்களில் நாம் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பளிக்கின்றோம். குடும்பங்களில் நிறைய நேரங்களிலே சந்தேகத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் மற்றவர் மீது தீர்ப்பிடுகின்றோம். We judge people based on so many reasons. கேள்வி கேட்காமல், அதை சிந்திக்காமல், அதனால் ஏற்படுகின்ற துன்பங்களை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. ஆனால் ஈஸியாக, சுலபமாக நாம் மற்றவர் மேல் குற்றத்தை சாட்டுகின்றோம். குடும்பத்தில் இதனால் புரிதல் இல்லாமல் பேசப்படுகின்ற வார்த்தைகளினால் ஒருவருடைய மனதை ஒருவர் காயப்படுத்துகின்றோம்.
ஒரு சிறிய வார்த்தை கூட உறவுகளை தூரப்படுத்தி விடுகின்றன. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்று சொல்ற கூற்றிற்கேற்ப ஒருவரை ஒரு அடி அடித்து விட்டாலும் நாம் அந்த வழி இருக்கின்ற வரையில் தான் நினைக்கின்றோம். ஆனால் நாவினால் நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் கடைசி வரையில் மறக்க முடியாது என்பதை நாம் மறந்து, நாம் இயேசு மீது எவ்வாறு அவர்கள் செய்யாத குற்றத்திற்கு தண்டனையை கொடுத்தார்களோ, குற்றம் சாட்டினார்களோ, அதே போல் நம்முடைய குற்றங்களிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நாம் செய்கின்றோம். இதை தவிர்த்து வாழ, ஒருவர் ஒருவருடைய மனதை புரிந்து கொண்டு வாழவும், அன்போடு அவர்களை பேசி ஒருவர் ஒருவருடன் சமாதானமாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக வாழ கிருபை செய்தருளும். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களில் தவறான தீர்ப்புகள் இல்லாமல் புரிதலும் அன்பும் நிலைக்க அருள் தாரும். ஆமென். Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us, and lead us not into temptation, but deliver us from evil. Amen. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியார் மக்கள் சமாதானத்தில் இடைப்பார கடவுது. ஆமென். Were you there when he carried forth the beam? Were you there when he carried forth the beam? நீ என்னத்தியா ஓபன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என் போன to tremble, tremble, tremble. Were you there when he carried forth the beam? இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிதல தோத்திரம் செய்கிறோம். சிந்தனை. இயேசு தன் சிலுவையை மறுக்கவில்லை. அது மிகவும் பாரமாக இருந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிறைய தாங்க முடியாத பொறுப்புகள் வருகின்றன. ஆனால் ஒரு தந்தை குடும்பத்திற்காக எவ்வளவோ உழைக்கின்றார். தாய் பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் குடும்பத்திற்காகவும் எத்தனையோ தியாகங்களை செய்கின்றார்கள். பிள்ளைகளும் குடும்பத்தின் அன்பை முழுமையாக தன்னுடைய பெற்றோருடைய தியாகத்தையும் கடின உழைப்பையும் புரிந்தவர்களாக வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்பது அல்ல. அந்த வாழ்க்கை என்பதிலே சிறு வயதிலிருந்தே நம்முடைய வயதிற்கேற்ற விதத்தில் பல்வேறு பொறுப்புகளை இறைவன் கொடுக்கின்றார். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நல்ல ஒழுக்கத்திலும் விசுவாசத்திலும் கல்வியிலும் ஞானத்திலும் பக்தியிலும் நாம் வாழ வேண்டும் என்பது. ஒரு இளைஞனாக இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலே குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய விதத்திலே குடும்பத்தோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டிய ஒரு பொறுப்பு. திருமணமான பிறகு பெற்றோர்களுக்காகவும் செய்ய வேண்டிய கடமையை கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவருக்காகவும் தங்களுக்கு இறைவன் கொடுத்த குழந்தைகளுக்காகவும் நிறைய பொறுப்புகளை
கடவுள் கொடுக்கின்றார். இந்த பொறுப்புகள் ஒவ்வொன்றையும் நாம் அன்போடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது குடும்பம் உறுதியாக நிலையாக இயேசு தன்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டதைப் போல நாமும் ஏற்று அதை மகிழ்ச்சியாக கடைசி வரையில் சுமக்க முடியும். ஆமென். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் குடும்ப பொறுப்புகளை அன்போடும் விசுவாசத்தோடும் ஏற்றுக்கொள்ளும் மனதை எங்களுக்கு தாரும். ஆமென். Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and hour of our death. Amen. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த பரிசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய பிதாவின் நித்திய சமாதானத்திற்கு பாடுபடுகிறது. ஆமென். ஆமென். When he fell, were you there? When he fell beneath its weight, were you there? When he fell beneath its weight, sometimes it causes me to tremble, tremble. Were you there when he fell beneath its weight? மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறையாக விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகை மீட்டீரே. சிலுவையின் பாரம் காரணமாக இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். இறைவனாக அல்ல, மனிதனாக அவர் சோர்வடைந்தார். ஆனால் அவர் அங்கேயே நின்று விடவில்லை, மீண்டும் எழுந்திருக்கின்றார். குடும்ப வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சோர்வும் பிரச்சனைகளிலும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றன. உடல் நல பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், மன அழுத்தம், உறவு முறைகள், இவையெல்லாம் குடும்பத்தை சோதிக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை நடக்க பயிற்சி எடுக்கும் பொழுது முதல் முறையாக எத்தனை முறை கீழே விழுகின்றது. அதனால் நாம் அப்படியே விட்டு விடுகிறோமா? நாம் அந்த குழந்தைக்கு கையை கொடுத்து அதனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டு அந்த குழந்தையை நடக்க வைக்க கற்றுக் கொடுக்கின்றோம். ஒரு சிறுவன் சிறுமி முதலில் சைக்கிள் கற்றுக்கொள்ளும் பொழுது எத்தனையோ முறை கீழே விழுகின்றார்கள். அதோடு நாம் அவர்களை விட்டு விடுவது கிடையாது. அவர்களுக்கு பின்னாடி சைக்கிளை பிடித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் சைக்கிள் பழகி கொள்வதற்கு நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம். அதே போல குடும்பத்தினுடைய வலிமை என்னவென்றால் நாம் ஒருவருக்கு துணையாக இருப்பதுதான். விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க உதவுவதுதான் உண்மையான அன்பு. ஜெபம். கர்த்தாவே, சோதனைகளில் சோர்வடையாமல் மீண்டும் எழுந்து நிற்கும் நம்பிக்கையை எங்கள் குடும்பங்களுக்கும் தாரும். ஆமென். Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆத்மாக்கள் சர்வேஸ்வரர் இரக்கத்தினால் சமாதானம் நீங்கள் கலக்கடவது. ஆமென். Were you there when he saw his mother weep?
Where you live when he saw his mother weep. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான சிலுவை பாதையில் இயேசு தன் தாய் மரியாளை சந்திக்கின்றார். அந்த சந்திப்பு வார்த்தைகளால் நாம் விவரிட முடியாது. அந்த அளவுக்கு துயரத்தை கொண்டது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய துயரத்தை பார்க்கும் பொழுது இதயம் மிகவும் வலிக்கும். இன்றைக்கு இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உன்னுடைய தாயை நீ எந்த அளவிற்கு நேசிக்கின்றாய் என்று கேட்டால் அந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் பல்வேறு விதங்களிலே நாம் பதில் சொல்வோம். ஆனால் எல்லா பதில்களும் ஒரே கருத்தை உடையதாக இருக்கும். அளவிட முடியாத அளவிற்கு என்னுடைய தாயை நாம் அன்பு செய்கின்றோம் என்று. ஆனால் இன்றைய சூழ்நிலையை பார்த்தோம் என்றால் திருமணத்திற்கு பிறகு எத்தனை ஆண்கள் தன்னுடைய தாய்க்கு ஒரு உதவியை செய்யக்கூட தன் மனைவிக்கு தெரியாமல் செய்யக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே மனைவி தன்னுடைய தாய்க்கென்று எதுவாக இருந்தாலும் எந்த அளவிற்கு தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய அளவிற்கும் முன்வருகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, பெற்றோரின் அன்பு அளவிட முடியாதது. அதிலும் குறிப்பாக என்னுடைய தாய் மட்டும்தான் எனக்கு என்பதல்ல, என்னுடைய கணவருடைய தாயினால்தான் எனக்கு இப்படிப்பட்ட கணவர் எனக்கு கிடைத்திருக்கின்றார், என்னுடைய மனைவியுடைய தாயினால்தான் எனக்கு இப்படிப்பட்ட மனைவி கிடைத்திருக்கின்றார் என்று அவர்களையும் தன்னுடைய தாயாக ஏற்று நாம் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் பல வேலையின் நிமித்தமும் தொழிலின் காரணமாகவும் பிஸியான வாழ்க்கையினுடைய காரணமாக உறவுகளில் நாம் உண்மையாகவே தளர்ச்சியை பார்க்க முடிகின்றது. எத்தனை பேர் உண்மையாகவே முதிர்ந்த வயதில் இருக்கின்ற நம்முடைய தாயாருக்கு போன் செய்து நாம் தினந்தோறும் ஒரு சில வார்த்தைகள் அல்லது எவ்வளவு அதிகமாக நாம் அடிக்கடி அவர்களுக்கு போன் செய்ய முடிகின்றது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நமக்காக எவ்வளவோ தியாகங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள், எவ்வளவோ கஷ்டங்களை நமக்காக ஏற்று இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன், நம்முடைய வேலையின் காரணமாக நம்முடைய பெற்றோர்களை, குறிப்பாக நம்முடைய தாயாரை, பெற்றோர்களை நாம் மிகவும் இழந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களை முழுமையாக மதிக்கவும், அவர்களுக்காக சற்று நேரத்தை செலவிடவும், அவர்களுக்கு தம்முடைய அன்பை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுகின்ற வரையிலும் கடைசி வரையும் அவர்களோடு நாம் பயணம் செய்யக்கூடிய அந்த நிலையை தர வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே அன்பும் மரியாதையும் நிலைக்க அருள் தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், எங்களை விடுவித்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென்.
Were you there when they called for Simon's help? Were you there when they called for Simon's help? Oh, sometimes it causes me to tremble. Were you there when they called for Simon's help? ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோஸ்திரம் செய்கிறோம். இயேசுவினுடைய சிலுவை மிகவும் பாரமாக இருந்ததால் சீமோன் அவருக்கு உதவி செய்கின்றார். அந்த உதவி சிறியதாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய அர்த்தம் உள்ளதாக இருக்கின்றது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் பல்வேறு கஷ்டங்களில் இருக்கும் பொழுது நாம் இறைவனால் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு உண்மையாகவே அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருகின்றோமா? அதே சமயம் நாம் கஷ்டங்களில் இருந்த பொழுது மற்றவர்களுக்கு நமக்கு உதவி செய்யவில்லையே, இப்பொழுது மட்டும் நான் ஏன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற வஞ்சக மனதோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாம் சிந்திக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலும் ஒருவருக்கொருவர் உதவுவது என்பது மிக முக்கியம். எல்லோரும் ஒரே விதமான வாழ்க்கையை வாழ முடியாது. ஒருவர் உயர்ந்த நிலையிலும் ஒருவர் நடுத்தரத்திலும் ஒருவர் சாதாரண நிலையிலும் வாழ வாய்ப்புகள் இருக்கின்றன. திடீரென்று ஒருவர் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. திடீரென ஒருவர் தாழ்ந்து போவதற்கும், பொருளாதாரத்திலோ அல்லது வேறு சூழ்நிலைகளிலோ தாழ்ந்து போவதற்கும் பல வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்தவர்களாக அந்த பொறுப்புகளை நாமும் ஒருவராக சீமோனை போல ஏற்று அவர்களுக்கு உதவி செய்ய முன் வரும் பொழுது குடும்பத்தில் எந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே குடும்பங்களில் ஏற்படுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் அல்லது நம்முடைய நண்பர்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களில் நம்மால் முடிந்த வரைக்கும் சீமோனை போல கஷ்ட நேரங்களிலே அவர்களுக்கு துணையாக நிற்க இந்த நேரத்திலே ஜெபிப்போம். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் அன்பு மனதை வளர்த்தருளும். Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. Amen. When the woman wiped his face, were you there when the woman wiped his face? Sometimes it causes me to tremble. Were you there
thy birthday. இயேசுநாதர் பாடுபட்ட 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். சிலுவை பாதையில் இயேசு மிகுந்த வேதனையுடன் நடந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வெரோனிகா என்ற ஒரு பெண் அன்போடு முன்வந்து அவரது முகத்தை துடைத்தாள். எத்தனையோ பெண்கள் அந்த சிலுவை பாதையின் நேரத்திலே அங்கு இருந்தார்கள். ஆனால் இந்த பெண்மணி மட்டும் மிக துணிச்சலோடு அந்த செயலை செய்கின்றாள். அது ஒரு சிறிய செயல் போல தோன்றினாலும் அன்பின் மிக பெரிய வெளிப்பாடு. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு சிறிய உதவியை செய்யும் பொழுது அதில் ஏற்படுகின்ற ஒரு மிக பெரிய மகிழ்ச்சி. குடும்ப வாழ்க்கையிலும் இத்தகைய அன்பும் மிக மிக அதிகமாக நமக்கு தேவைப்படுகின்றது. ஒருவருக்கு துன்பம் வந்தால் மற்றவர் ஆறுதல் கூற வேண்டும். ஒரு நல்ல வார்த்தை கூட மனதை குணப்படுத்தக்கூடும். இன்றைய காலத்தில் பல குடும்பங்களில் மன அழுத்தம் அதிகமாக உள்ளது. வேலையின் சுமை, பொருளாதார பிரச்சனை, உடல்நல குறைபாடுகள் இவையெல்லாம் மனதை சோர்வடைய செய்கின்றன. இந்த தருணங்களில் ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளித்து நாம் அவருக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வெரோனிகா எந்த விதத்திலும் அவருக்கு இயேசுவுக்கு உறவினரோ அல்ல. அவர் ஒரு வழிப்போக்கராக இருந்தவர். ஆனால் அவர் செய்த அந்த செயலை போல ஒரு முன்மாதிரியாக வைத்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அட்லீஸ்ட் யாராவது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஒருவரை பார்ப்பதிலும் அவருக்கு செய்கின்ற உதவிகளின் வழியாக ஒரு புன்னகையின் வழியாக அவர்களோடு சிறிது நேரம் உட்கார்ந்து அமர்ந்து பேசுவதன் வழியாக நாம் இந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக கொண்டு செல்ல வெரோனிகாவை போல இருக்க முயற்சி செய்வோம். ஆமென். ஜெபம். கர்த்தாவே, துன்பப்படுகிற குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் அன்பு மனதை எங்களுக்கு தாரும். ஆமென். Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and shall be, without end. Amen. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்களுக்கு ஆமென். ஆமென். Sometimes it causes me to tremble. Were you there when he fell again in pain? ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம்.
அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் பாரம் அதிகமாக இருந்ததால் இயேசு மீண்டும் விழுகின்றார். இந்த நிகழ்வு நம் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையையும் நினைவுபடுத்துகின்றது. சில நேரங்களில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வரலாம். சில நேரங்களில் பிரச்சனைகளை முழுமையாக இறைவன் தீர்த்து வைக்கின்றார். சில நேரங்களில் ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளாக வேறு ஒரு பிரச்சனையும் தொடர வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. வாழ்நாள் முழுவதும் கடைசி வரையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒன்றன் மேல் ஒன்று வந்து கொண்டுதான் இருக்கும். இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அது நம்மை சோர்வடைய செய்யக்கூடும். ஆனால் இதனால் குடும்பங்களிலே சண்டைகள், புரிதல் இல்லாமை, பொருளாதார சிக்கல்கள் இவை அனைத்தும் குடும்பத்தை பலவீனப்படுத்தலாம். ஆனால் நம்பிக்கையை இழக்காமல் இயேசு 2ஆம் முறையும் மீண்டும் எழுந்து தன்னுடைய கல்வாரி பாதையை முடிக்கின்ற வரையில் தனக்கு கொடுத்த அந்த கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற வரையில் அவர் செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுத்தார். அதே போல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறைவன் நம்மை அழைக்கின்ற வரையிலும் எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவருக்கு உறுதுணையாக இருந்து ஆறுதலாக இருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக கடைசி வரையிலும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த காரியங்களை முடிக்கின்ற வரையிலும் ஒன்றித்து பயணிக்க இறைவனிடம் வேண்டுவோம். ஆமென். கர்த்தாவே, தொடர்ந்து வரும் சோதனைகளிலும் நம்பிக்கையுடன் நிற்கும் விசுவாசத்தை எங்கள் குடும்பங்களுக்கு தாரும். ஆமென். Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, forgive us and our forgive us our trespasses, trespasses, as as we we forgive forgive those those who who trespass trespass against against us. us. And lead us not into Not into temptation, temptation, but but deliver us deliver us from from evil. evil. Amen. Amen. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற. ஆமென். Were you there when the woman mourned for him? Were you there when the woman mourned for him? Sometimes it causes me to tremble. Were you there when the woman mourned for him? எட்டாம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் ரட்சித்தீர். எருசலேம் பெண்கள் இயேசுவின் துன்பத்தை பார்த்து அழுதனர். அப்போது இயேசு அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். எந்த அளவையால் நீங்கள் அளப்பீர்களோ அதே அளவையால் தான் நீங்களும் அளக்கப்படுவீர்கள்.
தன்னுடைய குடும்பத்தில் நமக்கு வரும் துன்பங்களின் பொழுது, கஷ்டங்களின் பொழுது, நம்முடைய குடும்பத்திலேயே நமக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு ஆள் இல்லை என்றால், நாம் தனிமைப்படுத்தப்படுகின்றோம் என்றால் எவ்வளவோ வேதனைப்படுகின்றோம். ஆனால் முதலில் நான் அந்த வேலையை மற்றவருக்கு செய்தேனா? தன் துன்பத்தை மறந்து மற்றவர்களை நினைத்த இயேசுவிடம் இதயம் எவ்வளவு பெரியது. குடும்ப வாழ்க்கையிலும் அதே மனப்பான்மை தேவை. இயேசு அந்த நேரத்திலே எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் மட்டுமே அழுங்கள் என்று சொல்லுகின்றார். சில நேரங்களில் நாமும் நம்முடைய பிரச்சனைகளை மட்டுமே நினைக்கின்றோம். ஆனால் குடும்பத்திலே மற்றவர்களுடைய துன்பத்தையும் கவனிக்க வேண்டும், மனதில் கொள்ள வேண்டும். ஒருவரின் கண்ணீரை துடைப்பதே உண்மையான அன்பு. நாம் அதை செய்யும் பொழுது மற்றவரும் நம்முடைய கண்ணீரை துடைக்க வருவார்கள். குடும்பம் என்பது ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்கும் இடமாக இருக்க வேண்டும். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களில் ஒருவரின் துன்பத்தை மற்றவர் பகிர்ந்து கொள்ளும் அன்பு மனதை தாரும். ஆமேன். Hail Mary, full of grace, Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும். ஆமென். Were you there when he fell yet once again? Were you there when he fell yet once again? Oh, sometimes causes me to tremble, tremble, tremble. Were you there when he fell yet once again? ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறையாக விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். சிலுவையின் பாரம் மிகவும் அதிகமாக இருந்ததால் இயேசு மூன்றாவது முறையாக கீழே விழுகிறார். உடல் பலவீனமாகிறது, சக்தி குறைகிறது. ஆனாலும் அந்த பாதையை விட்டு அவர் விலகிவிட விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அடிக்கு மேல் அடி விழலாம், சோர்வுக்கு மேல் சோர்வுகள் வரலாம், சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் வந்து கொண்டிருக்கலாம். பல ஆண்டுகள் உழைத்த நம்முடைய பெற்றோர்கள் சில நேரங்களில் மனதில் அவர்கள் கவலைகளை உணரக்கூடும். குடும்ப பொறுப்புகள், பொருளாதார சுமைகள், உடல் பிரச்சனைகள், இவை அனைத்தும் மனதை உடைக்கலாம். அந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்க வேண்டும். அன்பான ஒரு வார்த்தை, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள், ஒரு சிறு சிறு உதவிகள் பெரியவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது இயேசு மூன்றாவது முறையாக விழுந்தாலும் மீண்டும் எழுந்தார். அதே போல
நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாமும் எழுந்து நிற்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்களும் முதிர்ந்தவர்களும் எப்பொழுதும் கடவுளுடைய பாதையிலே நடக்க மன மகிழ்ச்சியோடு வாழ நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஜெபம். கர்த்தாவே, சோர்வும் சோதனைகளும் வந்தாலும் தளராமல் நிற்கும் மன வலிமையை எங்கள் குடும்பங்களுக்கு தாரும். ஆமென். Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it It was was in the beginning, is now and ever shall be, world without end. Amen. Amen. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த மரித்த விசுவாசிய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக்கடவதாக. ஆமென். ஆமென். Were you there when they stripped him of his clothes? Were you there when they stripped him of his clothes? Sometimes it causes me to tremble, tremble, tremble. Were you there when they stripped him of his clothes? Were you 10ஆம் நிலை. இயேசுவின் உடைகளை அகற்றுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசுவின் உடைகளை அகற்றிய பொழுது அவர் மிகுந்த அவமானத்தை அனுபவித்தார். கடவுளாக அல்ல, மனிதராக அவர் அனுபவித்த அந்த அவமானம் மிகவும் வேதனையானது. அவ்வளவு பேருடைய மத்தியிலே கசை அடியால் இரத்தம் பீரிடப்பட்டு உடலிலே ஒட்டி கொண்டிருந்த அந்த ஆடையானது அவருடைய உடலிலிருந்து உரிக்கப்படுகின்றது. குடும்ப வாழ்க்கையிலும் ஒருவருடைய மரியாதையை மற்றவர்கள் காக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவருடைய மனதை காயப்படுத்தலாம். குறிப்பாக குடும்பத்திற்குள் பேசப்படும் கடுமையான வார்த்தைகள் ஆழமான காயங்களை ஏற்படுத்துகின்றன. அதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தினுடைய அழகு என்பது அன்பிலும் மரியாதையிலும் தான் இருக்கின்றன. மனைவி கணவனை மதிக்க வேண்டும், கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும். அன்பு இருக்கும் இடத்தில் மட்டும்தான் இந்த மரியாதையானது காப்பாற்றப்படும். ஆகவே மரியாதையாக இருக்கும் இடத்தில் அமைதியும் இருக்கும். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் மதிக்கும் பண்பையும் நல்ல வார்த்தைகளால் பேசும் பழக்கத்தையும் வளர்த்தருளும். ஆமென். Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. Amen. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். Were you there when they nailed him
the tree. Were you there when we knelt to the tree? Sometimes it causes me to tremble, tremble, tremble. Were you there when we knelt to the tree? இயேசு பாடுபட்ட 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசுவினுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்ட பொழுது அவர் மிகுந்த வேதனையை அனுபவித்தார். அந்த கைகளால் எத்தனையோ பேர்களை தொட்டு குணப்படுத்தி இருக்கின்றார். எத்தனையோ பேருக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த வேதனையிலும் அந்த கரங்களிலே அவர் ஆணியால் அடிக்கப்படுகின்றார். அங்கே அவர் மன்னிப்பை கற்றுக்கொள்ளுகின்றார். குடும்ப வாழ்க்கையிலும் சில நேரங்களில் மனதை காயப்படுத்தும் சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. தவறான வார்த்தைகள், புரிதல் இல்லாமை, கோபம், இவை அனைத்தும் உறவுகளை காயப்படுத்துகின்றன. அந்த நேரத்தில் இயேசு எவ்வாறு சிலுவையில் அறைந்தவர்களை அவர் மன்னிக்க முன்வந்தாரோ, நாமும் அந்த மன்னிப்பிலே முழுமையாக ஈடுபட வேண்டும். மன்னிக்காமல் இருந்தால் அந்த காயம் மனதில் நீண்ட நாட்கள் இருக்கும். இயேசு சிலுவையில் கூட அறைந்தவர்களை அவர் மன்னியுங்கள் என்று ஜெபித்தார். அதே போல நாமும் ஒருவரை ஒரு மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம். கர்த்தாவே, ஒருவரின் தவறை மற்றவர் மன்னிக்கும் அன்பு இதயத்தை எங்கள் குடும்பங்களுக்கு தாரும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள்ள ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறைவனின் தாயே, இருக்கிற எங்களுக்காக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சந்தானத்தில் பெற கடவதாக. ஆமென். Yielded up his soul. Were you there when he yielded up his soul? Sometimes it causes me to tremble, tremble, tremble. Were you there when he yielded up his soul? 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் இயேசு சிலுவையில் நம் ஒவ்வொருவருக்காகவும் தியாக மனப்பான்மையோடு தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தார். நாமும் இந்த நேரத்திலே நமக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தும் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பெற்றோர்களுடைய தியாகத்தையும் நினைவு கூறுவோம். பெற்றோராக இருக்கின்ற நாமும்
அந்த தியாக மனப்பான்மையோடு தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் ஒருவருக்காகவும் தியாக மனப்பான்மையோடு வாழ சிலுவையில் நமக்காக உயிரை நீத்த இயேசுவிடம் மௌனமாக சற்று நேரம் ஜெபிப்போம். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களில் தியாகத்தால் நிறைந்த அன்பை வளர்த்தருளும். ஆமேன். பிதாவிற்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதி ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் ஆமென். Were you there when they took his body down? Were you there when they took his body down? Sometimes it causes me to tremble, tremble. Were you there when they took his body down? 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்குகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அவருடைய தாய் மரியாளுடைய மடிகளிலே வைக்கின்றார்கள். அந்த தருணம் மிகுந்த துயரமும் வேதனையும் நிறைந்தது. இன்றைக்கு இந்த நிலை இங்கே இருக்கின்ற எந்த ஒரு தாய்க்காவது நேர்ந்தால் எப்படிப்பட்ட துயரத்தை நாம் மேற்கொள்ள நேரிடும்? ஒரு தாய் தனது மகனின் உயிரற்ற உடலை தழுவிக்கொண்ட அந்த காட்சியை மனித இதயத்தை உருகச் செய்கின்றது. குடும்ப வாழ்க்கையிலும் சில நேரங்களில் மிகவும் கடினமான துயரங்களை நாம் சந்திக்க நேரிடலாம். நோய்கள், பெரிய இழப்புகள் நேரிடலாம், ஏமாற்றம், தோல்வி, இவையெல்லாம் மனதை மிகவும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அந்த நேரங்களில் குடும்பத்தினுடைய அன்பும் ஆதரவும் மிக மிக அவசியம். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது மற்றவர்கள் அவருடன் நிற்க வேண்டும், அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அன்று அன்னை மரியாளுக்கு ஆறுதல் கூற யாரும் இல்லாமல் இருந்தால், ஆனால் இன்று நம்முடைய குடும்பங்களில் நாமாவது ஒருவருக்கொருவர் முழுமையாக அப்படிப்பட்ட ஒரு துயரமான நேரங்களிலே உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு துணை நிற்க நாம் கற்றுக்கொள்வோம். ஜெபம். கர்த்தாவே, துன்ப தருணங்களிலும் ஒன்றுபட்டு நிற்கும் அன்பான குடும்பங்களை எங்களுக்கு அருளும். துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு ஆறுதல் தாரும். ஆமேன். Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us, and lead us not into temptation, but deliver us from evil. Amen. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். Were you
Sometimes it causes me to stumble. Were you there when the lady made the door? 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்குகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசுவின் உடலை கல்லறையில் வைத்தார்கள். அந்த தருணத்தில் எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றியது. ஆனால் அது நமக்கு முடிவு அல்ல. அது ஒரு புதிய தொடக்கத்தின் முன்னோட்டம். குடும்ப வாழ்க்கையிலும் சில நேரங்களில் முழுமையான நம்பிக்கை இல்லாமல் போனது போல தோன்றலாம். இந்த பிரச்சனைகளுக்கு முடிவே கிடையாது. ஏன் இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன? ஏன் இந்த துயரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன? ஏன் இந்த சோதனைகள் தொடர்ந்து வருகின்றன என்று நாம் பல விதங்களிலே நாம் உண்மையாகவே ஒரு சஞ்சலிப்பு அடைகின்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் கடவுள் எப்பொழுதும் நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியவராக இருக்கின்றார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரவு முடிந்தால் விடியல் வரும். துன்பம் முடிந்தால் மகிழ்ச்சி வரும். இயேசுவினுடைய இறப்பு உயிர்த்தெழுதலை நமக்கு கொடுக்க போகின்றது என்ற நம்பிக்கையினுடைய அடையாளம்தான் இன்று 14ஆம் நிலை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அதே போல குடும்ப வாழ்க்கையிலும் கடவுளை முழுமையாக நம்பினால் எப்பொழுதுமே ஒரு புதிய தொடக்கம், புதிய மாற்றம் ஏற்படும் என்பதை நாம் நினைவில் கொண்டு ஜெபிப்போம். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களில் நம்பிக்கை ஒளி எப்போதும் பிரகாசிக்கட்டும். சோதனைகளிலும் உம்மை நம்பி வாழும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். அன்பு இயேசுவே, இதோ இந்த திருச்சிலுவை பாதையிலே பங்கெடுத்த அனைத்து குடும்பங்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். மேலும் இந்த திருச்சிலுவை பாதையிலே பங்கெடுக்க முடியாதவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். நாங்கள் சிந்தித்த இந்த ஒவ்வொரு சிந்தனைகளும் குறிப்பாக எங்கள் குடும்ப வாழ்க்கைகளிலே எப்பொழுதும் விசுவாசம் உடையவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். மேலும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த எல்லா உற்றார் உறவினர்களையும், நண்பர்களையும், கடல் விட்டு வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்றாக இணைத்திருக்கின்ற இந்த வேளாங்கண்ணி குடும்பத்தையும் நீர் நிறைவாக இன்றும் என்றும் ஆசீர்வதித்தருள்வாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Thank you so much. Father. Yes. Thank you, Father. Thank you. Thank you, Father. Thank you. Thank you. Thank you, Ashwin and family. சிறப்பாக இருந்தது சிலுவை பாதை.